ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெஸ்ட் இண்டீஸ் பப்பாவா குனியா மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் தான் வந்து கிராண்ட் லீக் என்ட்ரி பண்ணியிருந்தா அந்த ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப்டன் செஞ்சுல லாக் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இது என்ன எந்த மெத்தடில் வந்து நான் ஒரு கேப்டன் சூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லோ பிக் பிளேயர்ஸ் வந்து 2 பேரும் நான் ட்ரை பண்ண அவங்க பர்ஃபார்ம் வரல. அல்ஜாரி ஜோசப்பும் நிக்லஸ் புரானும் ட்ராப் பண்ணிட்டு தான் நான் வந்து இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணேன். ஆனால் சப்போஸ் நான் இவங்க 2 பேரும் வச்சிருந்தாவே மோஸ்ட்லி 10 டிடி பக்கம் வந்திருக்கும். ஸோ நம்ம பண்ணுற அந்த சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணாலே போதும், மோஸ்ட்லி நம்ம வின்னிங்ஸை வந்து எடுக்கலாம் சரிங்களா. அதே போல் இந்த ஆல்ரவுண்டரில் வந்து கேப்டன் வந்து லாக் பண்ணுறதுக்கு இது ஒரு ட்ரிக் இருக்குது. நான் மோஸ்ட்லி ஐபிஎல்லே வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அது என்ன ட்ரிக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ஐபிஎல்லில் இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருந்ததுனால நம்மளால் வந்து சரியாக உங்களுக்கு கொடுக்க முடியல சரிங்களா. ஆனால் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது, இம்பாக்ட் பிளேயர் ரூல் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ பிளேயர்ஸை மட்டும் கரெக்டாக வச்சாலே ஈஸியாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரேங்க்ன்றதை நம்ம அடிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா. வாங்க அந்த மேட்ச்க்கான வந்து டிப்ஸை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மேஜர் டீம்ஸை தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். அண்டர்டாக் டீம்ஸ்லாம் வந்து நான் கொடுக்க முடியாது, ஏன்னா அதில் புது புது பிளேயர்ஸ் நிறைய வருவாங்க. ஸோ நம்ம ராங்காக ப்ரிடிக்ஷன் கொடுக்குறப்ப ஸோ அது நல்லா இருக்காது. அதனால் நான் மோஸ்ட்லி இந்த மேஜரான டீம்ஸ் மட்டும் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லிடுறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது தான் அந்த ட்ரிக்கு சொல்லணும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த 130 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம நம்பியிருக்காங்க, அவங்களுக்கு உண்மையாக இருக்கணுன்றதுக்காக நான் எப்பயும் சொல்லிடுறேன் சரிங்களா. அது என்ன ட்ரிக்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த டீம் கிரியேட் பண்ணுற இடத்துல செலக்டட் பைன்னு இருக்கும், இதை வந்து நீங்கள் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டாப் 3 பிளேயர்ஸும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸும் நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பிளேயர்ஸும் எடுத்துகிட்டு இந்த ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த சென்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி மேட்ச் பாருங்கள், டிகாக்கு, ரீசா ஹெண்ட்ரிக்ஸு, ஐடன் மார்க்ரம் சரியா 3 பேர் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்திரினா, ரபடா, கொட்ஜியா இந்த 3 பேரில் பாருங்கள், பத்திரினா வந்து சென்டரில் வர. ஸோ இந்த சென்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த சென்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா ஒன்று 50-50 ஆப்ஷனில் ட்ரீம் டீமில் வருவாங்க, இல்லைனா வெளியே போயிடுவாங்க சரிங்களா. இந்த ட்ரீம் டீமில் வருவாங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு 70 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்துருவாங்க சரிங்களா. அந்த ஆப்ஷனை வச்சு தான் நான் வந்து அந்த வெஸ்ட் இண்டீஸ் பப்பாவா குனியா மேட்ச்சில் வந்து வலா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கரெக்டாக கேப்டன் கொடுத்துருந்தேன் சரிங்களா. அந்த மெத்தட் இப்படி தான். ஸோ இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து மார்க்ரம் இருக்காரு. ஸோ மார்க்ரம் வந்து நீங்கள் உங்கள் டீம் வச்சிங்கன்னா ஒரு வைஸை ட்ரை பண்ணுங்கள், எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதும் பிக் பண்ணுறது எல்லாமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கான சீக்ரெட் வந்து இதுதான் சரிங்களா. இந்த சென்ட்ரலில் வரக்கூடிய பிளேயர்ஸை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இன்னும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் இருக்காரு. ஸோ இந்த 4 பேரை இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணணும்னா மோஸ்ட்லி லைனப்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் அல்லது ஒரு 7 நிமிஷம் அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து இது ஒர்க் ஆகும் சரிங்களா. இன்னைக்கு மேட்ச் லைனப் வந்ததுக்கப்புறம் அந்த 7 நிமிஷம் இருக்கிறப்ப இதே மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த டாப் 3 பிளேயர்ஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அது எடுத்துகிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெத்தடை பற்றி தான் நான் மோஸ்ட்லி பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு மேட்ச்க்கான ப்ரிடிக்ஷனை பார்க்கலாம் சரிங்களா. ஸ்ரீலங்காவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடைபெறும் போட்டி. இது வந்து வேர்ல்டு கப்பில் 4வது மேட்ச்சுக்கு சரிங்களா. இது வந்து எங்கே நடைபெறுதுன்னா வந்து நியூயார்க் வந்து நடைபெறுது. லைனப்ஸ் இல்லாதனால நான் மோஸ்ட்லி பிளேயர்ஸை பற்றி மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் லைனப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு சூப்பரான பிடிச்சினை கொடுத்துருவோம் சரிங்களா. நியூயார்க் நடைபெறுது. பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேட்டிங் பிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு 160க்கு மேலே வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. இதில் இன்னைக்கு மேட்ச்க்கான வந்து ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச்க்கான ஸ்பெஷல் டே பிளேயர்ஸ் யாருன்னா சதிரா விக்ரமா சரிங்களா. சதிரா விக்ரமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 100வது இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணுறாரு சரிங்களா. பிளேயிங் லெவலில் இருப்பார் ஸ்ரீலங்கா பக்கம். ஸோ சதிரா விக்ரமா வந்து இன்னைக்கு மேட்ச்சுக்கு 100வது இன்னிங்ஸு இவர் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னா சனாகா தாங்க சரிங்களா. சனாகாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் வந்து மோஸ்ட்லி ஒரு 2 ஓவர் பக்கம் பவுல் பண்ணுவார். சனாகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 200வது இன்னிங்ஸ் வந்து விளையாடுறாரு சரிங்களா. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து ஒரு ஸ்பெஷல் டே பிளேயர்ஸாக வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, நான் வீடியோ வந்து 6 பிளேயர் வந்து காட்டுவோம் சரிங்களா. அந்த 6க்கு 6 பிளேயருமே வந்து உங்கள் டீமில் வந்து வைக்காதீங்க சரிங்களா. ஏன்னா அது என்றைக்குமே அந்த மாதிரி நடந்தது கிடையாது. கிரிக்கெட்டில் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரே ஒரு டைம் கூட நடந்தது கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் வச்சு நான் சொல்கிறது என்னென்னா, சரி வாங்க அந்த 6 பிளேயர்ஸ் வந்து யாருன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பர்சனேஜ் வைஸாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸ் வந்து இவங்க தாங்க சரிங்களா. இந்த 6 பிளேயருமே வந்து டீமுக்குள்ளே வைக்காதீங்க. ஸோ நம்ம பழைய யூசர்ஸ் எல்லாருமே தெரியும்,
ஸோ நான் உங்கள் புது யூஸருக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. இந்த 6 பிளேயருமே ஒரே டீமில் வந்து வைக்காதீங்க. ஸோ இந்த 6 பிளேயர் வந்து 100% வந்து பிளேயர்ஸ் வந்து ஃப்ளாப் ஆவாங்க. அந்த 6 பிளேயர்ஸ் வந்து யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் மேட்சுக்கான ஒரு டிப்ஸாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ நான் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி டாபிக்ஸில் வந்து யாராவது இருக்காங்கன்னா அசராங்காவும் என்டி கிளாஸனும் இருக்காங்க சரிங்களா. அசரங்கா வந்து கேப்டன் யூனிவர்சல் கேப்டனாகவும் கிளாஸன் வந்து வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேயரில் வந்து ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி இருக்குது என்னுடைய கெஸ்ஸிங்கில். ஸோ நான் வந்து கிளாஸில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன். அசரங்கா பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்பல்சரியாக பவுல் பண்ணிடுவார். அதே போல் பேட்டிங் வந்தாலும் ரன் அடிப்பார் சரிங்களா. கேட்சிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி கேட்சிங் வந்து அதிகமாக இவருக்கு பிடிச்சிருக்காரு. ஸோ அசரங்கா வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் வரும். அசரங்கா எடுத்துகிட்டு என்டி கிளாஸில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் சரிங்களா. ஏன் என்ட்ரி கிளாஸில் வந்து ட்ராப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த ரீசெண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 மேட்சை கண்டினியூவாக ஃபேண்டசி டாபிக்ஸ் 2மே உட்காந்துருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து ஒரு ஃபெயிலியர்ன்றது வரும்ன்றதுனால நான் கிளாஸில் ட்ராப் பண்ணுறேன் இந்த மேட்ச்சுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பக்கம் பொறுத்த வரைக்கும் நிசங்கா அண்ட் பத்ரினா 2 பேர் இருக்காங்க. நான் பத்ரினா வந்து ட்ராப் பண்ணுறேன் இந்த மேட்ச்சுக்கு பொறுத்த வரைக்கும். 49 மேட்ச் ஆடுறாரு 2020. ஸோ இவர் வந்து அடுத்த மேட்ச் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதனால் இந்த மேட்சை பார்த்துக்கும் பத்ரினாவை ட்ராப் பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிசங்காவும் கட் பண்ணுறேன். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா நிசங்கா வந்து ஆவரேஜ் வந்து 8 வெட்டில் புவராக இருக்குது. ஸோ அதனால் நிசங்கா வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இன்னைக்கான ஸ்பெஷல் டே பிளேயர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சதீரா விக்ரமா அதில் தசுன் சனாகா இந்த 2 பிளேயர் யாராச்சும் ஒரு பிளேயர் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இந்த 6 பிளேயர் நான் யாராவது ட்ராப் பண்ணுறேன்னா கிளாசன், பட்டும் நிசங்கா, பத்ரினா 3 பேரும் ட்ராப் பண்ணிவிட்டு அசரங்கா, மார்க்கரம், ரபடா இந்த 3 பேர் வந்து கொடுக்குறேன் சரிங்களா. உங்களுக்கு வேணும்னா ஆனால் பத்ரினாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக விளையாடினா அந்த 2020 10 மேட்ச்லையுமே 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது கம்பல்சரி எடுத்துறாரு. விக்கெட்லெஸ்ஸாக வந்து ஒரே மேட்ச்சில் கூட போனதில்லை. இது ரிஸ்கான ஆப்ஷன் தான். உங்களுக்கு வேணுன்றவங்க சேஃபாக யூஸ் பண்ணுறவங்க பத்ரினாவை யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா குசால் மெண்டிஸ் மோஸ்ட்லி இந்த பிளேயர் வந்து எட்வர்டில் ஆவரேஜ் 4 இருக்குன்றதுனால மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுவாங்க. ஆனால் என்னோட ஆப்ஷன் என்னென்னா மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிக் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி ரிஸ்க் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குசால் மெண்டிஸை ட்ராப் பண்ணிடுவேன் சில சமயத்தில். ஆனால் மெண்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 4 பாயிண்ட் வந்துடுது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே அக்ரெசிவெல்லாம் அடிக்க மாட்டார் சரிங்களா. ஸோ நின்னும் சும்மா ஒரு 10 ரன் அடித்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் மேலே எடுத்துறாரு. கேட்ச் பிடிச்சா வந்து அழகாக ட்ரீம் டீம் வந்துடுறாரு. ஸோ அதனால் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் குசால் மெண்டிஸ் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார் சரிங்களா. அதே போல் குயின்டன் டிகாக பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல சுத்தமாக வந்து ஃபார்ம்லேயே இல்லைங்க. நீங்கள் ஆடுறதை பொறுத்த வரைக்கும் தெரியும். ஸோ டிகாக பொறுத்த வரைக்கும் உங்கள் ஒப்பீனியன்லையும் நான் கொடுத்துட்றேன் சரிங்களா. நீங்கள் உங்கள் டீமில் எடுக்கிறதும் எடுக்காததும் வந்து உங்கள் இஷ்டத்தில் விட்டுடுறேன். ஸோ அதனால் குயின்டன் டிகாக் வந்து உங்கள் டீமில் எடுக்காது உங்கள் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷனில் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் இருக்கார் சரிங்களா. ரீசா ஹெண்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்டில் வந்து அதிகமான ரன்னை வந்து இவர் தாங்க அடிச்சிருக்காரு சரிங்களா. ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் தான் வந்து அதிகமான ரன்னு அடிச்சிருக்காரு. 35 மேலே வந்து ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அதனால் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் வந்து என்னோட டீமில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்பும் வந்து என்னோட டீம் வந்து யூஸ் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சப்போஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டரில் வந்து நிறைய விக்கெட் விழுந்தால் கூட மிடில் ஆர்டரில் வந்து இவருக்கு அடிச்சு கொடுப்பாரு. அதனால் அதே போல் ஐபிஎல்லையும் நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். ஸோ இவர் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலோ மேத்யூஸ் தான் இருக்கார். ஆங்கிலோ மேத்யூஸில் இவர் பார்த்தீங்கன்னா 99 விக்கெட்டில் வந்து எடுத்திருக்காரு சரிங்களா. சிம்பிள் தான். இப்போது சவுத் ஆப்பிரிக்காவோட டாப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா டிகாக்கும் ரீசா ஹெண்ட்ரிக்ஸும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த குயின்டன் டிகாக், ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்கன்னா அப்படின்னா மட்டும் ஆங்கிலோ மேத்யூஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் சரிங்களா. ஆனால் பேட்டிங்கில் நின்னா விளையாடுவார். ஸோ அதனால் இவர் ஒரு சேஃப். நான் என்னோட டீமில் வந்து இவரை பிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரபடா வந்து நான் எடுத்திருக்கேன். என்ன ரீசன்னா மோஸ்ட்லி எட்வர்டில் வந்து அதிகமான விக்கெட் வந்து இவர் தான் விழுந்திருக்கேன். ஸோ ரபடா வந்து பிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11ல் எந்த பவுலர்ஸ் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அக்யூரேட்டாக கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்ப கேசவ் மகராஜி, சாம்சி சப்போஸ் இவங்க 2 பேரும் பிளேயிங் 11 இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ரீசன்னா சாம்சி தான் வந்து மோஸ்ட்லி கம்பல்சரியாக 1 or 2 விக்கெட்ஸ்ன்றது எடுத்துறாரு ஸ்ரீலங்காக்கு எதிராக விளையாடின மேட்ச்சில். சப்போஸ் இருந்தாருன்னா பிக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெரால்ட் கொட்சியா. இவர் வந்து பவுல் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். கம்பல்சரி இவருடைய ஓவரில் வந்து யாராச்சும் ரன் அடிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஒரு பால் பவுல் பண்ணுறப்ப விக்கெட் டேக்கிங் எடுத்து அவனோட அக்ரெசிவாக பவுல் பண்ணுவார். ஸோ கெரால்ட் கொட்சியா ஒரு சேஃபஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார் சரிங்களா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி டாப் 11 பிளேயர்ஸில் நான் யார் யாரெல்லாம் ட்ராப் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிடுறேன். நிசங்கா, மார்கோ யான்சன், பத்ரினா, ஹென்ரி கிளாசன் இந்த 4 பேரை ட்ராப் பண்ணிவிட்டு 7 பிளேயர் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். மேபி நான் ட்ராப் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் டீமில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அதே போல் ஹெட் டு ஹெட் பிளேயர் பேட்டில்ஸ் இதெல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்குறப்போ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா வந்து வின் பண்ணுற மாதிரி தான் வருது. ஸோ இன்னைக்கு மேட்ச்சில் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணுற மாதிரி தான் வருது, நான் சொல்லிட்டேன். அதே போல் பிளேயிங் 11 வந்ததுக்கப்புறம் கண்டஸ்ட்டை ஜாயின் பண்ணுங்கள் சரிங்களா. இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டார்டிங் டைமில் பிளேயிங் 11 பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விளையாடி பாருங்கள். ஸோ வீடியோ பற்றி கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.